தலைமை நீதிபதியை நோக்கிய காலணி வீச்சு, அதிர்ச்சிக்கு அப்பால் என்ன? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்ற சம்பவம் கடும் கண்டனத்துக்கு உரியது. இது இந்திய நீதிமன்ற கட்டமைப்பின் மாண்பையே அவமதிக்கும் வகையிலான செயல் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கவாய் உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக 2025 மே மாதம் பொறுப்பேற்றார். நீதிபதிக்கான வழக்கமான செயல்பாடுகளோடு இனக்கலவரத்தால் பறிக்கப்பட்ட மணிப்பூருக்கு சக நீதிபதிகளோடு சென்று மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தியது, உச்சநீதிமன்ற பணிகளில் பட்டியல் சாதி பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முறையை முதலாக அமுல்படுத்தியது என்பன போன்ற இவரது நடவடிக்கைகள் தேசிய அளவில் கவனம் பெற்றன. உச்சநீதிமன்றத்தில் அக்டோபர் 6 அன்று வழக்கு விசாரணைக்காக கவாய் தலைமையிலான அமர்வு கூடிய போது ராகேஷ் கிஷோர் என்கிற வழக்கறிஞர் கவாயை நோக்கி தனது காலணியை வீச முயன்றார். சனாதன தர்மத்தை அவமதிப்பதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் அவர் கோஷம் எழுப்பினார். இந்த சூழலில் கவாய், இது என்னை பாதிக்கவில்லை, யாரும் கவனத்தை சிதறவிடாதீர்கள் என கூறி இயல்பு நிலை பாதிக்காதபடி நடந்து கொண்டதும் கவனிக்கத்தக்கது. இந்த தாக்குதல் முயற்சி குறித்து அவர் புகாரும் செய்யவில்லை. காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட ராகேஷ் கிஷோர் பார் கவுன்சிலிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜவாரி கோயிலில் சேதமடைந்துள்ள விஷ்ணு சிலை ஒன்றை மறு நிர்மாணம் செய்ய அரசுக்கு உத்தரவிடும்படி ராகேஷ் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இது யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்ற கஜுரோகோ தொல்லியல் சின்னங்களின் தொகுப்பை சேர்ந்த கோயில். இந்த வழக்கை விசாரித்த கவாய், இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் சிலை மறு நிர்ணயம் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது, இது முற்றிலும் விளம்பரத்துக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு, சிலை மறு நிர்ணயம் குறித்து அந்த தெய்வத்திடமே கேளுங்கள் என்று கூறி மனுவை தள்ளுபடியும் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே காலணி வீச முயன்றதாகவும் தனது செயலுக்காக மன்னிப்பு கேட்க போவதில்லை எனவும் ராகேஷ் கூறியுள்ளார். மனுதாரர்களுக்கு சில தரப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும், தீர்ப்பில் இடம்பெறும் சில வார்த்தைகள் அவர்களுக்கு நெருடலாக இருக்கும், அதற்காக நீதிபதியை அவமதிப்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது, இதனை நீதித்துறை மீதான அவமரியாதையாகவே கருத முடியும். பாஜக முன்னிறுத்தும் சனாதன கோட்பாடுகளின் விளைவு என காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இச்செயலை கடுமையாக விமர்சித்துள்ளன. அதே வேளையில் கவாயிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இச்சம்பவம் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தி இருப்பதாகவும் தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளதோடு இதை கவாய் முதிர்ச்சியோடு எதிர்கொண்டதை பாராட்டியும் இருக்கிறார். பிரதமரின் தலையீட்டுக்கு பிறகாவது சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை ராகேஷ் தவிர்க்க வேண்டும். இதனிடையே நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் கூறும்போது, அந்த சம்பவத்தால் நானும் எனது சக நீதிபதிகளும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம், எங்களை பொறுத்தவரை அது ஒரு மறந்து போன அத்தியாயம் என்று தெரிவித்தார். எனினும் அருகில் இருந்த சக நீதிபதி உஜ்ஜல் புவான் நீதிமன்ற கட்டமைப்பின் மீதான தாக்குதல் என்று கண்டனம் தெரிவித்தார். குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கும் அதிகாரத்தோடு அரசியலமைப்பு சட்டத்தின் தலைமை பாதுகாவலராக திகழ்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரை அவமதிக்க முயல்பவர்கள் மீது சமரசமற்ற நடவடிக்கை கட்டாயம் தேவை. மத்திய அரசின் உறுதியான எதிர்வினையே இது போன்ற செயல்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்கும்.